நம்ம ஸ்ப்ரவுட் தோசை அரைச்சிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ், நீங்கள் கொண்டக்கடலை ஸ்ப்ரவுட்ஸு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம பச்சைப்பயிறு அண்ட் நரிப்பயிறு ஸ்ப்ரவுட்டு. 1 பச்சை மிளகா காரத்துக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. இப்போ வந்து ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இவ்வளோ வச்சு இஞ்சி வேணும்னா நீங்கள் இஞ்சி வச்சுக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம ஸ்ப்ரவுட் வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் இன்னொரு மிக்சிங் பவுலில் தோசை மாவு, ரெகுலர் தோசை மாவு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், பட் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்ப்ரவுட் விழுது. ஓகே, அவ்வளோதான். இனி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை கலந்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் தோசை பேட்டர் ரெடி. ஓகே, நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். ரெகுலர் தோசை மாதிரி தான், ஸ்பெஷலாக இல்லை. நம்ம ரெகுலர் தோசையில் ஸ்ப்ரவுட் இருக்குது. எண்ணெய் வந்து கொஞ்சமாக சுற்றி ஊற்றிக்கும். ஓகே, நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் மூங் தோசை ரெடி. ஓகே, நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் தோசை வித் சாம்பார். இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்.